அவ்வளோதான் மக்களை. பவித்ரா ஜானிக்கு சோழியை முடிச்சு விட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த வார கடைசியில் யார் எவிக்ட் ஆக போகிறா அப்படின்னு எல்லாருமே ஒரு ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. பட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வாரம் 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரயான்னு சொல்லிட்டு இருந்தோம். அது எந்த நேரத்தில் வேணால் மாறலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் இன்றைக்கி அது மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காலையில் இருக்கிற ஓட்டிங்கும் மதியம் இருக்கிற ஓட்டிங்கும் ரயானுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஓட்டுகளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆயிருக்கு அப்படி தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பல இடங்களை தாண்டி மேலே வந்துட்டாப்புல, பல பேர் அடித்து கீழே இறக்கி விட்டாப்புல ரயான் அப்படி தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த ஓட்டிங் அப்டேட் அஃபிஷியல் அண்ட் அன்அஃபிஷியல் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வாரம் யார் எவிக்ட் ஆவான்னு நீங்கள் கெஸ்ஸிங்கில் ஒரு ஆள் வச்சுருப்பீங்களே, அதை சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ கடைசியாக நம்ம யார் எவிக்ட் ஆகிறான்னு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் லைவ் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல அன்அஃபிஷியல் ஓட்டிங் சொல்லிடுறேன். அஃபிஷியல் ஓட்டிங் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்குது. அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல தீபக் இருக்கார், இரண்டாவது இடத்துல ராணுவ இருக்காங்க. அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் முதல் இடத்துல தீபக் 64,000 ஓட்டுகள், இரண்டாவது இடத்துல ராணுவ வந்து 60,000 ஓட்டுகள், மூணாவது இடத்துல ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா 54,000 ஓட்டுகள் இருக்காங்க. நான்காவது இடத்துல ரயான், சரிங்களா? கடைசி பிளேஸில் இருந்த ரயான் நான்காவது இடத்துக்கு வந்திருக்காப்புல பார்த்துங்க, 52,068 ஓட்டுகள். ஐந்தாவது இடத்துல விஜய் விஷால் 52,024 ஓட்டுகள். ஆறாவது இடத்துல அருண் இருக்காப்புல 48,966 ஓட்டுகள். ஏழாவது இடத்துல பவித்ரா ஜனனி 48,900 ஓட்டுகள், சரிங்களா? எட்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி இருக்காங்க, 47,118 ஓட்டுகள் வந்திருக்காங்க. ஸோ எப்படி நேற்று தீபக்கு வந்து முத்துக்காக ஒரு சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு இறங்கி முத்துவோட ஓட்டை அப்படியே மாறிச்சோ, அதே மாதிரி கருடன் அழிக்க ஒரு ராக்கியை பிறக்க வச்சான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டில் ரயானை அடித்து மேலே தூக்கிட்டு வராங்க. ஸோ ஓகே, இது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். சௌந்தர்யா ஆர்மிஸ் ஃபுல்லாக ரயானுக்கு இறங்கி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். சௌந்தர்யா ஆர்மிஸ் அண்ட் அதர்ஸ் யாரும் பண்ண முடியாது. இப்போதைக்கு சௌந்தர்யா ஆர்மிஸ் ரயானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தீபக்கு முத்து ஆர்மி வந்து சப்போர்ட் பண்ணி ரயானோட ஓட்டுகள் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மக்களை இப்போ அன்அஃபிஷியல் ஓட்டிங் படி வெளியில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அருண், பவித்ரா ஜனனி, மஞ்சரி. கண்டிப்பாக அருண் வெளில போக மாட்டார். பவித்ரா ஜனனி, மஞ்சரி இவங்க 2 பேர் தான் இந்த வாரத்தோட பலியாடு, சரிங்களா? ஸோ இப்போ அஃபிஷியல் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதே தான், ஆனால் பெருசாக ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ முதல் இடத்துல தீபக்கு, ரெண்டாவது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க. அன்அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ இருந்தாப்புல. பட் அஃபிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க, மூன்றாவது இடத்துல ராணுவ இருக்காப்புல, நான்காவது இடத்துல விஜய் விஷால், ஐந்தாவது இடத்துல ரயான், சரிங்களா? நான்காவது இடத்துல விஜய் விஷால், அஞ்சாவது இடத்துல ரயான் இருக்காப்புல அஃபிஷியலில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது இடத்துல ரயான், அஞ்சாவது இடத்துல விஜய் விஷால். இது அப்படியே கன்வெர்ட் ஆகி என்ன நடந்திருக்கு அப்படின்னா அஃபிஷியலில் நான்காவது இடத்துல விஜய் விஷால், ஐந்தாவது இடத்துல ரயான் வந்து இருக்காப்புல, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல வந்து அருண் இருக்காப்புல, ஏழாவது இடத்துல பவித்ரா ஜனனி, எட்டாவது இடத்துல மஞ்சரி இருக்காங்க. கடைசியாக மஞ்சரி தான் இருக்காங்க. பாக்கி எல்லாமே அதே ஆர்டர் தான். பட் இடையில 2 பேர் ராணுவும் ஜாக்லினும் 2வது இடம் 3வது இடம் மாறி இருக்கு. அதாவது அன்அஃபிஷியலில் ஜாக்லின் வந்து 3வது இடத்துல இருக்காங்க, ராணுவ 2வது இடத்துல இருக்காரு. அஃபிஷியலில் ஜாக்லின் 2வது இடம், ராணுவ 3வது இடம், சரிங்களா? அதே மாதிரி அன்அஃபிஷியலில் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்காப்புல. அன்அஃபிஷியலில் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்காப்புல ரயானோட. 5th பிளேஸில் விஷாலும் 4th பிளேஸில் ரயானும் இருக்காப்புல. அஃபிஷியலில் 4th பிளேஸில் விஷாலும் 5th பிளேஸில் ரயானும் இருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்க அஃபிஷியல் ஓட்டிங் அப்டேட்டு. ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்களா முன்னாடி யார் வெளியே போவா அப்படிங்கிறத? இப்போ அந்த பர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பாக மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரயானுக்கு பயங்கரமான ஓட்டுகள் விழுந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அடுத்த வாரம் போயிடுவாப்புல அவர், சரிங்களா? அடுத்த வாரத்துக்குள்ளே போயிடுவாருன்னு சொன்னால் வீட்டை விட்டு வெளியில் இல்லை. இந்த வாரத்தோட பலியாடுகள் நம்மளை பொறுத்த வரைக்கும் மஞ்சரி அண்டு பவித்ரா ஜனனி தான் பலியாட ஆக்க போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா 2 நாள் இன்னும் பாக்கி இருக்குது. வியாழன் வெள்ளி 2 நாட்கள் இருக்குது. எது வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் மாறலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.